இருக்காரு. அடி திருவாரு தேரே பக்கமாடி திருவிழா உனக்கு வைக்க மாடி மாமல்ல குலத்து மன்னவாடா எதுமே சிலையா நிக்கிறேடா என்னாசி போவோம் வரியா சிவனேரி எனக்கு துணையா நல்லைக்கு போவோம் வரியா அந்த மீனாட்சி எனக்கு துணையா. அரே அரே எப்படி வருது? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா பௌர்ணமி மாதிரி அப்படி ஒரு அழகு அவ்வளவு நிறமா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கார பாத்தீங்கன்னா கருத்து கலருங்க கருத்து போயிட்டு அப்படி கலர். அந்த அக்கா போய் கேட்டேன், நீங்க இவ்வளவு நிறமா இவ்வளவு அழகா இருக்கீங்களா, உங்க வீட்டுக்கார கருப்பா இருக்காரு, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, எல்லாத்துக்கும் மாசத்துல ஒரு நாள் அமாவாசை, எனக்கு நித்த அமாவாசை. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டு பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. தண்டனக்கா 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 தண்டனக்கா. இந்த சிவப்பா இருக்கிற காலத்து ரெண்டே ஏற்றிட்டு இருக்கோம். இந்த கருப்பா இருக்கிற மனுஷன் ஒன்ன கூட பண்ணி பேச கூப்பிட மாட்டாங்க. ஏன் எது வந்து வாடி ஏன் தங்க தெரியும் வாடி பக்கத்து கல்யாண மண்டபத்துல தங்க தெரிய காரணமா உன் பல்ல கொண்டே காலி பார்த்து பார்த்து திருவட்டும். ஏன் பெண்டாட்டி எனக்காவது பாராட்டலாம்ல? உன் பல்லு கட்டபார கல்லு, உன் மூக்கு சாண்டி பேக்கி கேக்கு, உன் கண்ணை நாளமா பண்ணு, இதுக்காக பாராட்டுல இல்லையா? எப்படி பாராட்டு? கொஞ்ச நேரம் புகழ்ந்து பேசணும் மனைவிய. இப்போ மனைவிக்கு முகத்துல கொஞ்சம் முகப்படி இருக்கிறீங்களா, அதுக்காக மனைவியை பார்த்து ஏன் வந்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்ணை உன் கண்ணத்தில் இருப்பது முத்துக்களா இல்லை மாதுளம்பழம் வித்துக்களா? உடனே அந்த அக்கா சொல்லுவாங்க, இது எங்க ஐயா தந்த சொத்துக்கள் அப்படிம்பாங்க. இனி சாப்பாடு பரிமாறாங்க வைங்க, சாப்பாட்டுல ஒரே ஒரு முடி இருக்கும், அந்த ஒரு முடிக்காக மனைவிக்கு உங்களுக்கு முடியாத முடிச்சு வெட்டிடக்கூடாது. கண்ணே இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், சாப்பாடு இலையில் இருந்தாலும் அழகுதான். வர்ணிச்சு பாருங்க, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். எப்படி வர்ணிக்கணும் நான்கு சொல்றேன். வீட்டுக்காரங்க பேரும் புல் பேர சொல்லி கூப்பிடுவாங்க. சொல்லட்டுமா? மீனா குமாரி பேர் வச்சுக்குவா. மீனா குமாரி அப்படி கூப்பிடுறாரு. மீனு மீன் குட்டி அப்படி மீன் மாதிரி நீட்டி வருமா. இப்ப எலிசா பேருக்கு வச்சுக்குவா. எலி எலி குட்டி அந்த பொண்ணு கேட்டு பாப்பா. இப்ப 10 வருஷம் பேர் இருக்கு, எப்படி சொல்றீங்க? பாச்சு அப்படி பாச்சு குட்டி பாச்சு குட்டி அப்படின்னு சொல்லுங்க. என்னையா உமா வகேஸ்வரி? உமா வகேஸ்வரி ரொம்ப தெரியுமா? சரி சரி சரி. 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தபடி, 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தபடி, ஒரு மீனாட்சை பார்த்தாலும் அவர் கட்டுக்கு வருத்தபடி, சின்னால பதிலை கட்டாக்கி எடுத்து கையால கட்டிவிடவா, அந்த சொந்த சொந்த ஐ பக்கமா சொத்தோடு முக்கு தரவோ அடிக்கிட்டு பேரை சுருக்கி கூப்பிட்டு அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி முன்னேற்றம். என் தங்கச்சி பேர் ஒரு பேர் மங்கேரி கரைச்சி, அவளை எப்படி சுருக்கீங்க? சரி, என் வீட்டுல ஒரு 8 வீடு, ஒரு அம்மா பேர் குஞ்சரம்பாள் சுருக்கி ஒரு புருஷ பெண்டாட்டி மேல சண்டை போறாரு. என்ன காரணம் தெரியுமா? ஒரு புருஷ பெண்டாட்டி மேல சண்டை போறானா அவளை வெட்டி விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. உண்மைதானக்கா? புருஷ பெண்டாட்டி மேல சண்டை போறாங்க, வேற மனசுல நினைச்சு நம்ம வெட்டி விட போறான்னு நினைக்கிறேன். அப்படிதானக்கா? ஆனா ஒரு பெண்டாட்டி புருஷ மேல சண்டை போறானா என் புருஷன் தான் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை செலவு வரங்க. அந்த பையன் அவனே மாதிரி பண்ண பாருங்களேன். உன்னையோ என்னையோ வச்சு ஒரு சன கும்பி அடிக்கிறது. அருமை பறிச்சீங்க அருமை மகராசா தலைய கவுத்தீங்க, கணக்கம் வந்தால் என்ன பாரு, அது கூடலாதுதான் பேரு, மத்தையில நின்னாலும் நித்திரமணி தேரு, ராசாவே பொன்னரமி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. யார் பார்த்தாலும் புருஷனை நினைச்சுக்கிட்டே நாங்க இருப்போம். புருஷனை எங்கேயாவது விட்டு கொடுக்கணுமா? என்னைக்காவது மரியாதை சொன்னாங்க. இன்னைக்கு பாத்துக்கோங்கக்கா, தண்ணியை போட்டு பண்ணிக்குள்ள பட்டு கிடந்தாலும் நம்ம தேடி போவோம். அப்படிதானக்கா? இந்த பண்ணியை காணமே மணி 11 இந்த பண்ணி எந்த பண்ணிக்குள்ள பட்டு கிடக்கேன்னு தெரியலையே அப்படி தேடி போய் பண்ணியா பட்டு கிடக்கிறவங்களை பிரிச்சு கூட்டிட்டு வந்து, ஏக்கா உங்களுக்கு ஒரு வரேன் சொல்றேன், தண்ணியை போறவனுக்கு அப்படியே போதை ஏற்காம சாப்பாடு கொடுத்தோம் நம்ம மேல வாங்கி எடுத்துருக்கேன். ஆமா ஏக்கா அவனுக்கு போதை ஏற்கணும்க்கா. பண்ணியா பட்டு கிடக்கிறவங்க பிரிச்சு கூட்டிட்டு வந்துடும்ல, கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சுக்கணும். அவனுக்கு 1/2 கிளாஸ் மோளை குடிக்க கொடுக்கணும் போதை இறக்குறது. அடுத்து அவன் தலையில 1/2 எலுமிச்சம்பழத்தை தேய்க்கணும். அடுத்து 1 குடம் தண்ணி அவன் தலையில கொட்டணும். போதை இறங்கி இறங்கினோட சொல்லுவாங்க, 700 ரூபாய் கொடுத்து ஏத்தணும் போதைய 1/2 எலுமிச்சம்பழத்தை இறங்கி சத்து அடிப்பாங்க. அடிச்சா என்ன சொல்ல தெரியுமா? அடிக்கிற கைதா அணைக்கும், அணைக்கிற கைதா அடிக்கும், இனிக்கிற வாழே கசக்கும், கசக்கிற வாழே இனிக்கும், அடிக்கிற கைதா அணைக்கும். வாடு ஓடு. ஆமா அக்கா, அக்கா இப்போ நம்ம தண்ணி அண்ணாந்து குடிக்கிறோம்ல. ஆமா, தண்ணி எல்லாம் அண்ணாந்து குடிக்கிறோம்ல. ஏன் தண்ணி அண்ணாந்து குடிக்கிறோம்? தண்ணி மேல அண்ணாந்து வானத்தை பார்த்து குடிக்கிறோம். வானத்தை பார்த்து குடிக்கிறோம். ஏன் நம்ம வானத்தை பார்த்து அண்ணாந்து குடிக்கிறோம் தெரியுமா? இந்த தண்ணியை தந்த வருடவரமாருக்கு நன்றி செலுத்துறோம், அண்ணாந்து குடிக்கிறோம். ஆமா, இப்ப நம்ம சாப்பிடும்போது குளிச்சு சாப்பிடுறோம். ஏன் குளிச்சு சாப்பிடுறோம்? பூமா வெறிக்கலா இருக்காங்க. சாப்பாடு தந்த பூமி தாக்கி நன்றி செலுத்துறோமா குளிச்சு சாப்பிடுறோம். ஆமா, ஆனா நம்ம அண்ணன் தண்ணி அடிப்பாங்கல்ல, அப்படியே ரவுண்டா உட்காந்து முதல்ல ஒரு கிளாஸ் வச்சு கொஞ்சம் சரக்க ஊத்தி மிக்சி கொஞ்சம் ஓட்டரை ஊத்தி குடிக்கிறதுனால கிளாஸ் எடுத்து சீரா சாப்பிடுமா.
எதுக்கு சிஎஸ் அழகு சரியா இருக்குன்னு பாக்குறதா சிஎஸ் தான் சொல்றேன். அது சரிதான். நட்பு கிடையாது. நம்மள அவன் என்ன தாள கட்ட ஊத்திக்கலாம் போறான். அவன் கூட இருக்க மாதிரி தெரியுதா? அழகு சரியா இருக்கா சிஎஸ். அதுலயும் குடிக்கும் போது கண்ணை இருக்க மூடிட்டு குடிப்பான். ஏன் கண்ணை இருக்க மூடிட்டு குடிக்கிறான்? சீக்கிரமா கண்ணை போட போறான்னு அர்த்தம். இங்க கண்ணை இருக்க முடிக்கிறான்னு முத சொல்றீங்க. முத வந்து அந்த போதை வந்து பாட்டில் முத சொல்லுது. முத என்ன சொல்லும்? கலரை காமிக்குது. கலர் ஒரு மாதிரி பிரவுன் கலரா இருக்கும். கண்ணு சொல்லுது கலர் ஒரு மாதிரி இருக்கு, நீ எனக்கு பிடிச்சிடாத அப்படின்னு சொல்லுது. அடுத்து மூக்கு வச்சு மோது வைப்பேன், அது பிடிச்ச வாடை அடிக்கும். அடுத்து மூக்கு சொல்லுது வேண்டாம் மாப்பிள்ள ஒரு மாதிரி பிடிச்ச வாடை அடிக்குது கேப்பானா என்ன செய்ய? மூக்க பொத்திக்கிறீங்க, கண்ணை முடிக்க. ஆமா ஏக்கா, இன்னைக்கு யார் யாருக்கோ செலவழிக்கிறாங்க இல்ல, யாருக்கு செலவழிக்கிறது தெரியுமாக்கா? குடிகார புருஷனோட எந்த பெண் வாழ்ந்தாலும் அவளுக்கு செலவழிக்கிறாங்க. இதை விட என்னக்கா வேணும் நமக்கு ஹிம்சை? இவன் சொல்றாங்க நாங்களாம் எல்லாம் இன்னைக்கு பாத்துக்கோங்க, புருஷன் இல்லைன்னா 10 வீட்டை 10 பாத்திரம் தேய்ச்சாலும் நம்ம பிள்ளைய காப்பாற்றலாம். பெண்டாட்டி போயிட்டாலும் இந்த ஆம்பளை எல்லாம் 3 வாரம் தான், 3 வாரம் புதுமை பிள்ளைங்க நேர போக பொடிச்சாங்க போய் பார்த்து சுட்டுனா ரத்தம் வர கலர் ஒரு பிள்ளை பாருங்க, சுட்டுனா ரத்தம் வரும். அந்த அக்கா கையில பண்ண ஏதோ நடக்குது போது உண்மைக்கா. 3 வாரம் தாக்க புதுமை பிள்ளை வந்துருக்கா. ஏக்கா நம்ம என்ன சொல்றாங்க? 3 வாரத்தை புதுமை பிள்ளை வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே 2வது பிள்ளை கல்யாணம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. இப்ப முதல் பிள்ளையோட படாக மாட்டி மாறு ஓட்டு வச்சுக்கோ. இந்த 2வது பிள்ளைகிட்ட சொல்லியா, என் தாயி இதை உங்க அக்கா மகாலட்சுமி அக்கா வந்து கும்பிட்டு வந்த நீ பூ வாங்கினா 2 கை பூ அக்கா படத்துக்கு வச்சுக்கோ, தலைக்கு வச்சுக்கோ. அக்கா ஊத்துல புடவை கூட இந்த பீரோட்ல இருக்கு, உன் பிள்ளையா நினைச்சு முட்டிக்கோ. அக்கா பெத்து பட்ட பிள்ளை இருந்தா 2 பிள்ளை உன் பிள்ளையா நினைச்சு வளர்த்துக்கோ சொன்னா கூட சரி மாமா நம்ம காலத்து இருக்கும். அப்பா உண்மைக்கா கொஞ்சம் மாத்தி நினைப்போம். சிக்கன் சுகன் எல்லாம் புசுக்குன்னு போயிட்டாங்க வச்சுக்கோ. சிக்கன் சுகன் சுகன் எல்லாம் புசுக்குன்னு போயிட்டாங்க புண்ணியாக்கா. அது சிக்கன் சுகன் எல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் கற்பனை. இப்ப 2வது கல்யாணம் வச்சு நல்ல கவனமா கட்டும் கற்பனை தான் இது நச்ச கிடையாது. இப்ப 2வது கல்யாணம் வச்சு இந்த பிள்ளை கூட்டிட்டு வரோம். இப்ப மோத்தாத்து பூசி மடங்க மாட்டி நல்ல கவனமா கட்டுக்கா. இவ சொல்லுவாளா இல்லங்க இவங்க நினைச்சு போயா சுப்பியாவுக்கு கூப்பிட்டுக்கோங்க. சுப்பியாவுக்கு சம்மதிக்காம இருக்க முடியாது. கட்டுப்பிடியாத சொல்லி வச்சிருக்கேன். சுப்பியாவுக்கு கட்டிங் போடாம உறக்க வராது. ஒரு கட்டியாத மரத்து முன்னாடி ஊத்தி வச்சிருக்கேன். சுப்பியா ஊத்து நான் நாட்டை ஊத்து வேட்டு கூட இருக்கு. உங்க வீட்டியா நினைச்சு ஊத்துங்க. சுப்பியா பெத்த பெட்டு பிள்ளை 2 பிள்ளை இருக்கு. உங்க பிள்ளையா நினைச்சு வரையுங்க. பொம்பளை சொல்லுவாளா ஆனோ விழுதுகள் போல் உறவு 1000 வந்து இருந்தான் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தான் என் நெஞ்சில் உதிரம் கொண்டுதடி. ஒரே ஆம்பளைக்கா பெண்டாட்டினோட அருமை எப்ப தெரியும் தெரியுமா? 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் கட்டல போகுதுங்களா புடிச்சு அனி யாரை ஆல்டருக்கு பெண்டாட்டி காணியா கேட்டா அவங்க என்ன பிடிச்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சொல்லலாம். அவங்க சொன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஆல்டருக்கு யாருக்கு வேணும்? பெண்டாட்டி வாங்கியா. என்னைக்கு பாத்துக்கோங்க, கடவுள் வந்த பரிசு மனைவி. ஆமா, பரிசாக வந்த கடவுள் தாய்ப்பாள். அந்த பெண்ணுங்கிற தாய்க்கு அவங்க பாடு என்ன ஆகும்? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா. தெய்வம் உலகத்திலே இருக்குன்னா தாயடா. இளவட்டமா நானும் என்ன தெரிஞ்சு குளிக்கப்பா ஏமாத்து பிள்ளை நம்பி இதயத்தை கொடுத்துருவா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா. தெய்வம் உலகத்திலே இருக்குன்னா தாயடா. எந்த வகையில் பார்த்தாலும் சரி குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களை காட்டிலும் ஒருவருக்கு மேலாக எங்களுடைய பெண்களை என்று கூறி வாய்ப்பை அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி வணக்கம் பாய்.